வழியா கேஎல் ராகுல் அடித்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சாச்சு. ஆமாம், டெல்லி கேபிட்டல்ஸ் லாஸ்ட்டு 2 மேட்சாக ஒரு மாதிரி டோய்வாய்ப்பட்ட மாதிரி இருந்திருப்பாங்க. ஏன்னா 75 ஆல் அவுட் ஆகிறது ஒரு பக்கம், 150 அடித்தார் கேஎல் ராகுல். ஆனாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 264 அடித்தோம். பஞ்சாப் கிங்ஸ் அதை சேஸ் பண்ணி டெல்லி கேபிட்டல்ஸை தோக்க அடித்தாங்க. இப்படிப்பட்ட தோல்விகளுக்கு அப்புறமா எழுந்து வரதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. ஒரு நல்ல ஒரு டீமுக்கு இந்த மாதிரியான ஒரு பவுன்ஸ் பேக், கம்பேக் அப்படிங்கிறது நல்லது. பிளே ஆஃப்ஸுக்குள்ளே நானும் உள்ளேறையா அப்படிங்கிற மாதிரி கையை தூக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்னா ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோற்றுருக்குறாங்க. என்ன காரணமாக இருக்கும் இப்படின்னு நிறைய விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ணவும் போகிறோம். ஏன் ராஜஸ்தான் ராயல்ஸ் மட்டும் இப்படி நடக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் கண்டிப்பாக கேஎல் ராகுலோட ஃபேன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. என்ன சொல்கிறது, ரெட் கலர் ஹார்ட் போட்டு கேஎல் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். கேஎல் ராகுலோட ஃபேன்ஸ் இருந்தீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போகலாங்களா? ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பப்பியா ஜெனில் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த கிரிக்கெட் தேர்தல் 2026 ஐபிஎல் 2026 ஜெய்ப்பூரில் நடந்து முடிஞ்ச ராஜஸ்தான் ராயல்ஸ் வர்சஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ பார்க்க வந்திருக்கீங்க இந்த ஸ்பெஷல் கிரிக்கெட் ஆனந்தா ஷோவில். ஜெய்ப்பூரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் தோக்குதுருக்குறாங்க. திரும்பவும் ஒரு தடவை எஸ்ஆர்ஹெச்சுக்கு அகேன்ஸ்டாக 228 அடித்து தோத்தாங்க. இந்த தடவை 225 அடித்து தோற்றுருக்காங்க. ஏது தப்பு நடக்குதுங்கிறது ஒரு பக்கம், டெல்லி கேபிட்டல்ஸ் எப்படி சேஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்றைக்கி டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் டாஸில் எடுத்த தவறான ஒரு முடிவு. இடையில மிட் இன்னிங்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆரோட கோச் சொல்லியிருந்தார் என்னென்னா, பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸ் ஸ்லோவாக ஆகும் பட்சத்தில் இந்த ஸ்கோர் நல்ல ஸ்கோர்னு. மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ரியன் பராக் மேடை பேச்சுக்காக இதுக்கு நல்ல ஸ்கோரு 200 பார் ஸ்கோர் அப்படின்னு சொன்னார். பட் எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா செகண்ட் இன்னிங்ஸ் பிச்சு ஸ்லோவான மாதிரி எனக்கு தெரியல. அந்த பவுன்ஸும் இருந்துச்சு. பவுன்ஸுங்கிறத தாண்டி பேட்டுக்கு நல்லா வந்துச்சு, திரும்பலை. ஸ்விங் எதுவும் அதான் ஸ்விங்கு கிடைக்காது தெரியும், திரும்பலை க்ரிப்பு கிடைக்கல, நேராக தான் வந்துக்கிட்டு இருந்துச்சு. நல்லா வாகாக வந்துக்கிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படிங்கும்போது இந்த மாதிரியான ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு பவுலர்ஸுகளுக்கு எந்த இடத்துலையும் எந்த விதமான ஒரு சான்ஸும் கிடைக்காது. எஸ், அஃப்கோர்ஸ் கிடைக்கவே இல்லை. பட் அந்த இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒரு ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆர்ச்சரை அடிச்சிட்டாங்க ஓகேங்களா டெல்லி கேபிட்டல்ஸ். பட் இடையில எங்கேயாவது ஆர்ச்சர் எடுத்து வந்துருக்கலாமோன்னு தோணுச்சு. லேட்டாக எடுத்துகிட்டு வந்தாங்க. அவர் வந்ததுக்கப்புறம் கேஎல் ராகுலோட விக்கெட் பிடிக்கிறது ஒன்று விழுந்தது. துஷர் தேஷ்பாண்டேவோட ஓவரில் ஒரு விக்கெட், ராணாவோட விக்கெட். பட் அதுக்கு முன்னாடி கேஎல் ராகுலோட விக்கெட் விழுந்து அதுக்கப்புறம் துஷர் தேஷ்பாண்டே வந்து அந்த விக்கெட் எடுத்திருந்தா. ஸோ இப்படி யோசிக்க தோணுது இல்லை. எனக்கு ரொம்ப இடத்த தான் வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் ட்ரிக்கை மிஸ் பண்ணாங்கன்னு தோணுது. பட் ஆனால் இந்த மேட்ச் டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சதுக்கான காரணம் ஃபஸ்ட்டு சூரியவன்ஷி ஜெய்ஸ்வாலை வந்து சிங்கிள் டிஜிட்டில் அவுட் பண்ணது தான். அது ஒரு பக்கம். அப்படின்னா 225 அடிச்சாச்சு, விட்டுட்டாங்க. ஒரு மாதிரி ஒரு பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப், அங்கே 100 ரன் பார்ட்னர்ஷிப் பில்ட் ஆச்சு ரியன் பராக், துருவ் ஜுரேல். ஆனால் அதுலேயும் ப்ரில்லியன்ஸ் இருந்துச்சு டெல்லி கேபிட்டல்ஸில், சும்மா சொல்லக்கூடாது. நிறைய டாட்ஸ்லாம் போட்டாங்க. பட் இந்த பக்கம் சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பனிங்க இந்த மாதிரி 220 ரன்களாக சேஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் தேவை. இந்த இடத்துல 10 மினிட்ஸுக்காகவும் கேஎல் ராகுலும் 110 பாலில் 110 ரன்னு 57 பால்லாம் அடிச்சிருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் துருவ் ஜுரேல் ரியன் பராக்கோட பார்ட்னர்ஷிப் இந்த இடத்துல நொறுக்கப்படுதுன்னா, அடுத்தது ஜடேஜா ஸ்லோவாக ஆடி இருந்திருப்பார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் துருவ் ஜுரேல் கொஞ்சம் ஸ்லோவாக ஆடி செட்டில் ஆக டைம் எடுத்துருந்தார், பார்த்துருப்பீங்க. இது எல்லாமே காம்பன்சேட் பண்ணுற மாதிரி நிதிஷ் ராணா வந்தார், பட்டன்னு அடித்தார். ஜடேஜாவெல்லாம் சூடு கம்பி எடுத்து பழுக்க வச்ச மாதிரி பழுக்குன்னு வச்சு இழுத்தார். 30 பாலில் 61 ரன் பார்ட்னர்ஷிப் கேஎல் ராகுலும் ராணாவும் போட்டாங்கன்னா திரும்ப அந்த காரம் குறையவே இல்லை, கடுசு குறையவே இல்லை. ஸ்டப்ஸும் அசுதோஷ் சர்மாவும் எந்த வேகத்தில் எடுத்துகிட்டு போனாலும் அதே வேகத்தில் முடித்தாங்க. இவங்களுக்கு அந்த நல்லா இருந்துச்சு அதை சேஸ் பண்ணும்போது. ஒரு பக்கம் 100 ரன் பார்ட்னர்ஷிப் இங்கே தேவைப்படுது, அடுத்து ஒரு 50 ரன் பார்ட்னர்ஷிப், 30 ரன் பார்ட்னர்ஷிப் முடிஞ்சு போச்சு. 3 விக்கெட்டில் முடிச்சிடலாம் மேட்ச்சு. மிஞ்சி போனால் 5 விக்கெட்டு, அவ்வளோதான். ஆனால் அந்த 5 விக்கெட்டுக்குள்ளேயும் ஒரு 100 ரன் பார்ட்னர்ஷிப் தேவைப்படுது. ஒரு 30 ரன் இல்லை 2 30 ரன் இல்லை 3 30 ரன் பார்ட்னர்ஷிப் தேவைப்படும். இல்லை 2 30 ரன் ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப், இல்லை 2 100 ரன் பார்ட்னர்ஷிப் க்ளோஸ், ஒரு 20 ரன் பார்ட்னர்ஷிப் ஃபினிஷ் முடிஞ்சு. இதுதான் பண்ணணும். இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸால் முடியும். ஏன்னா ஆல்ரெடி 264 அடித்தவங்க அவங்க. பட் அடுத்து 75க்கு ஆல் அவுட் ஆனாலும் அது எப்பயாவது நடக்கிறது தான். அதுதான் ஹேமந்த் மந்தானி அவர்களுமே சொன்னார். அதை தான் நானுமே சொல்லுவேன். டெல்லி கேபிட்டல்ஸ் இந்த மேட்ச்சில் ஒரு பவுன்ஸ் பேக் ஆகி வருவாங்கன்னு என்னோட எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஸ்டார்க் இன்னைக்கு உள்ளே வந்து இப்படி ஒரு பவுன்ஸ் பேக் ஒரு ஃபைட் கொடுப்பார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கேஎல் ஜேமிசன் மேலே எனக்கு கொஞ்சம் ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவர் வந்து ஒரு மாதிரி சூரியவன்ஷியோட விக்கெட் எடுத்துகிட்டு ஒரு முறைச்சார் பாருங்கள், வேறு மாதிரி இருந்துச்சுங்கிறத நம்ம தாராளமாக சொல்லலாம். கேப்டன்சி அக்சர்கிட்ட இருந்து இந்த பவுலிங் ரொட்டேஷன் அண்ட் ஃபீல்டிங் அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க டெசிஷன் மேக்கிங் பேட்டிங்கில் சமீர் ரிஸ்வியை உட்கார வச்சுட்டு அசுதோஷ் பேல் அனுப்புனது அப்படிங்கிறதும் ஒரு சில ஸ்டேட்மெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்கிற மாதிரி எனக்கு இருந்துச்சு.
பட் இன்னைக்கு டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சிருக்காங்கன்னா முழுக்க முழுக்க காரணம் அவங்களோட ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் அப்படின்னு நான் சொல்லுவேன். பத்தும்ன சங்காவும் கேஎல் ராகுலும் நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க வந்து ஒரு மாதிரி 360 டிகிரியில் வேறு வேறு ஏரியாக்கள் அடிக்கிறவங்களாம் கிடையாது. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் போட்டிங்களா ட்ரைவ் ஆடுவாங்க, குத்தி ஏற்றுறீங்களா புல்லு போவாங்க, டவுட் லெக் சைட் போட்டிங்களா ஃப்ளிக் ஆடுவாங்க, கிளான்ஸ் ஆடுவாங்க, இதுதான் பண்ணுவாங்க, இதுதான் செய்வாங்க. இதில் எங்கேயாவது நீங்கள் தப்பு பண்ணீங்க, இதில் எங்கேயாவது நீங்கள் அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டீங்கன்னா அவ்வளோதான், விட்டு ஊடு கட்டி அடிச்சிருவாங்க. நீங்கள் ஆர்ச்சர் அடித்தாங்க, இங்கே பாருங்கள் ட்ரம்ப் கார்டே ஆர்ச்சர் தான். ஆர்ச்சர் அடிச்சிட்டா ராஜஸ்தான் ராயல்ஸ் பின்னாடி கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பிரிஜேஷ் பட்டேலோட பேஸ் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது, யாருக்கும் பிரச்சனை கிடையாது, அடிக்கலாம். விக்கெட் ஸ்கிட் ஆனால் மட்டும்தான் அவர் கொஞ்சம் கஷ்டம், இல்லைனா வந்து அவர் அடிக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஆர்ச்சரை அடிச்சிடணும். ஆர்ச்சரை பார்க்கும்போது ஒரு பயம் இருந்துச்சு, ஆர்ச்சருக்கு தாண்டினதுக்கப்புறம் அவங்க அந்த ஃபியர் ஃபேக்டருங்கிறதே மறந்து போக ஆரம்பித்தாங்க. ஜடேஜாவெல்லாம் டென்ஷன் வர அளவுக்கு அவர் சமத்தையாக அடித்தாங்கங்கிறது ஒரு பக்கம். டெல்லி கேபிட்டல்ஸ் ஜெயிச்சதுக்கான காரணம் ஆப்வியஸ்லி பார்ட்னர்ஷிப் அண்ட் அங்கே நியூ பாலில் அங்கே மேலே அவங்களோட ஓப்பனர்ஸுகளை கலைச்சது ஒரு காரணம் நான் சொல்லுவேன். இது போல் வந்து பார்த்தீங்கன்னா டெத் ஓவரில் ஜடேஜாவுக்கும் நல்லா பவுலிங் பண்ணாங்க நான் ஷுவராக சொல்லுவேன். சரி, இங்கே ராஜஸ்தான் ராயல்ஸ் பக்கம் வரும்போது பாசிட்டிவான விஷயம் இருக்குது. என்னென்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க அந்த ஓப்பனர்ஸில் டிபெண்ட் பண்ணியே இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு இருந்துச்சு. ஆனால் இந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பனர்ஸ் அல்லாமல் கீழே ஒரு த்ருவ் ஜுரேல் அவர் ஒரு மாதிரி டீமுக்கு டேஞ்சர் அப்படிங்கிற மாதிரி தான் விளையாடிட்டு இருப்பார். அந்த முன்ன நான் சொல்லுவேன் அடோப்டேஷன் பற்றி நான் சொல்லுவேன் த்ருவ் ஜுரேல். பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரன் பால் ஒரு ஓடி கிரிக்கெட் ஆடிட்டு இருந்தார். ஸோ அது டீமுக்கு பிரச்சனை தான். இன்றைக்கும் அது செட்டில் ஆகிறதுக்கு வழக்கமாக கேம் இன்றைக்கி டீமுக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் பிரச்சனை கிடையாது. அப்படியே அவர் செட்டில் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரியன் பராக் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, அவர் ஒரு மாதிரி விட்டு விளாசினார். ரியன் பராக் இத்தனை நாள் சரியாகவே ஆடலை, கேப்டனாக நீங்கள் ஆடியாக வேண்டிய சுச்சுவேஷன். எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அசட்டுத்தனத்தோட ஒரு மாதிரி என்ன சொல்கிறது லெத்தாஜிக்கோடு அவர் ஆடுற மாதிரி இருக்கும். அது அவரோட ஆட்டிடியூட், அப்படி தான் ஆடுவார். அது அவர் நிறைய ரன்களை கொடுத்துருக்கு, நிறைய தடவை ஒரு காலவாரி விட்டுருக்கு. இன்றைக்கி வந்து அவர் ஒரு 6 ஒன்று அடித்தார் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே. கேஎல் ஜெமிசனை கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி இருந்தது. கேஎல் ராகுல் அடிச்சிருக்கலாம், பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி அவர் ஒன்று எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே டீப் எக்ஸ்ட்ரா கவருக்கு மேலே ஒரு 6 ஒன்று அடிச்சு ஒரு போஸ் ஒன்று கொடுத்தாரு, வேறு லெவல். அதுக்கப்புறம் நட்டு வந்து ஒரு மாதிரி ரிஸ்ட்டை யூஸ் பண்ணி லாங் ஆஃப் ஒரு ஃப்ளாட்டாக ஒரு டென்னிஸ் பால் ஷாட் ஒன்று ஆனார் வேறு மாதிரி. நட்டு நீங்கள் டென்னிஸ் பால் கிரிக்கெட்டில் தான் வந்துருக்கீங்க, இருந்தாங்க உங்களை அடிக்கிறேன் அப்படி சொல்லி நட்டு ஒரு அடியோட அடித்தார். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் வந்து லெக்கை ஓப்பன் பண்ணி ஒரு லெஃப்ட் லெக் ஓப்பன் பண்ணி லெக் சைடில் ஒன்று அடித்தார், செம்மையாக இருந்துச்சு. ஸோ பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா டானோவன் ஃபெரார் அடித்தார். அவங்களுக்கு கவலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மிடில் ஆர்டர் பிரச்சனை. ஆஸ் யூஷுவல் டானோவன் ஃபெராராக ஒரு மாதிரி கலக்கிட்டு போயிட்டாரு. பட் தோக்கிறதுக்கான காரணம் இன்றைக்கி தப்பாக டாஸை ப்ரிடிக்ட் பண்ணது தான், பிச்சை ப்ரிடிக்ட் பண்ணது தான், அது ஒரு காரணம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த மேலே இருக்கிறவங்க இருக்காங்கள்ல சூரியவன்ஷியும் ஜெய்ஸ்வாலும் சேர்ந்து ஒரு 30 பாலில் அவங்க என்ன 36 பாலில் அவங்க ஒரு 100 ரன் அடித்து கொடுத்துருவாங்க, இல்லை 80 ரன் 90 ரன் அடித்து கொடுத்துருவாங்க. இன்றைக்கி அது மிஸ் ஆகுது. இன்றைக்கி ஒரு 30-40 ரன் அவங்களுக்கு மிஸ் ஆகுது. அவங்கள பவுலிங் லைனப்புக்கு இது 30-40 ரன் மிஸ் ஆகுதுங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. புவர் ஃபீல்டிங் ஒன்று, பிஷ்னோய் கடைசியாக பால் பிடிக்காமல் போனது. அதுக்கப்புறம் பிஷ்னோய் 2 தடவை மிஸ் ஆனார்னு நினைக்கிறேன், நாட் ராங். ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரியன் பராக்கிட்டேருந்து கேப்டன்சி ஜெய்ஸ்வாலுக்கு போச்சு. ஸோ பாதியிலே ஒருத்தர் லீட் பண்ணுறாருங்கும் போது அங்கேயே கொஞ்சம் ஒரு அடியாகவும் இருக்கவும் செய்யும். பட் லீட் பண்ணுறது வந்து ஜெய்ஸ்வால் ஒரு இன்டர்னல் வேறு மாதிரியான ஒரு கிரிக்கெட்டர் கிடையாதுங்கும் போது ஜெய்ஸ்வாலுங்கும் போது அங்கே அங்கே கண்டிப்பாக வந்து ஒரு லேக் அப்படிங்கிறது இருக்கும். அது ஒரு காரணமாகவும் நான் சொல்லுவேன். ஜடேஜாவை ஆடின அந்த பொறுமையாக ஆட்டம் அந்த இடத்துல அவர் பொறுமையாக ஆடினார். அந்த இடத்துல இந்த பொறுமையாக ஆட்டங்கிறது தேவையில்லை. போக வந்து பார்த்திங்கன்னா பவுலிங், ஸோ அதுவும் ஒரு காரணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். தோத்துட்டி ஆல்ரெடி இன்னொன்று சொல்லுவேன், அவங்களுக்கு கவுஹாத்தியில் இருந்த வரைக்கும் ஆஹா ஓஹோன்னு இருந்துச்சு. கவுஹாத்தி விட்டு வெளியில் வந்தாங்க, உரிச்சு கட்டினாங்க. அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் ஜெயித்தாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க தான் ஃபேவரட்ஸ்னு இருந்துச்சு. ஆனால் தோற்றுருக்குறாங்க பாருங்கள். ஆனால் அன்றைக்கி எஸ்ஆர்எச் கிட்ட தோற்றதுக்கப்புறமும் இவங்ககிட்டேருந்து எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஓகே, இந்த இடத்துல இது ஒரு பக்கம் அப்படின்னா இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ் டேபிளில் ராஜஸ்தான் ராயல்ஸ் 12 பாயிண்ட்ஸில் இருக்கிறாங்க. டெல்லி கேபிட்டல்ஸ் திரும்பி ஜிடி, லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ், மும்பை இந்த 4 டீமே ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இந்த 4 மேட்ச்சில் 2 மேட்ச் வின் பண்ணால் பிளே ஆஃப்ஸ் வாய்ப்பு இருக்குது ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு. டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க 10 பாயிண்டில் இருக்கிறாங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், பஞ்சாப் கிங்ஸ், ராஜஸ்தான் ராயல்ஸ், கேகேஆர். இன்னும் அவங்களுக்கு 5 மேட்ச் இருக்குது. இந்த 5 மேட்ச்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு 3-4 மேட்ச் வின் பண்ணி ஆகணும். டெல்லி கேபிட்டல்ஸுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஸ்டார்க்கு வந்து இப்படி தெறிக்கி விடுவார்னு நினச்சி பார்க்கவும் இல்லை யாருமே. டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க ஸ்டார்க் ரிட்டர்ன் ரொம்ப ஒரு மாதிரி நல்ல விதமாக ஃபீல் பண்ணுவாங்க. எங்கிடி திரும்ப வந்துட்டாருன்னா சரி நல்லதாயிரும். அப்புறம் பேட்டிங்கில் 10 சங்காவுக்கு சான்ஸ் திரும்ப கொடுத்தாங்க,
ஆடினாரு, அதுவே உங்களுக்கு நல்ல ஒரு நியூஸு. கேஎல் ராகுல் அந்த ஃபார்மில் இருக்காரு, அது ரொம்ப நல்ல நியூஸு. நிதிஷ் ராணா இப்படி ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, இப்படி ஒரு மாதிரி கட்டாங்கூட ஆடுறாரு, இது நல்ல நியூஸு. பவுலிங் கொஞ்சம் அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ்லாம் பெட்டராக போட்டாங்கன்னா ஓகே, சூப்பர். டெல்லி கேபிட்டல்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பார்ப்போம். பட் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரொம்ப தப்பு பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். அடுத்தடுத்து ஜெயிப்பாங்க நம்மளா. சூரியவன்ஷி, ஜெய்ஸ்வால் அந்த பட்டாசு வெடித்தா தான் அவங்க ஜெயிப்பாங்க போல். ஓகே பார்ப்போம். வீடியோ நிறைவடைகிறது. உங்களுக்கு கருத்துக்கள் எதாக இருந்தாலும் தெரிவிக்கலாம். பார்க்காம எடுத்த வீடியோக்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் எல்லாருக்கும் உழைப்பான இதில் நல்வாழ்த்துக்கள். உழைக்கும் அனைவருக்கும் மே 1 மட்டும்தான் உழைப்பாளர்கள் தினமா? வருஷம் ஃபுல்லாகும். அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை சந்திக்கலாம். உழைச்சிக்கிட்டே இருப்போம். பார்க்கலாம்.